உலகின் பெரும் மர்மங்கள், விடை தெரியாத கேள்விகள், அனைத்திற்கும் விடை தேடுவோம். ஒரு நீர்வீழ்ச்சியின் பின்னால் நெருப்பு எரிவதை நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா? தண்ணீரும் நெருப்பும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதே இயற்கையின் விதி. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதற்கு நித்திய ஜுவாலை என்று பெயர் வந்தது. இது இயற்கையின் அதிசயமா அல்லது இதற்கு பின்னால் இன்னும் புரியாத மர்மம் எதுவும் இருக்கிறதா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் மர்மம் பற்றி பார்ப்போம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள எட்வர்ட் பூங்காவில் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சி. எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் என்பது தண்ணீருக்கு நடுவே ஒரு சிறிய குகையில் நீர்ப்பிழம்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் உலக அதிசயங்களில் ஒன்று. இதன் அறிவியல் பின்னணி மற்றும் மர்மங்களை குறித்து பல ஆராய்ச்சிகள் இன்று வரை நடந்து வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த நெருப்பு எரியும் மர்மத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து அதன் உண்மையை கண்டறிந்துள்ளனர். இந்த நீர்வீழ்ச்சிக்கு அடியில் சுமார் 400 மீட்டர் ஆழத்தில் பழமையான பல பாறை அடுக்குகள் உள்ளன. இந்த பாறைகளில் இருந்து தொடர்ந்து மீத்தேன், ஈத்தேன் மற்றும் புரோபேன் போன்ற இயற்கை வாயுகள் கசிந்து மேலே வருகின்றன. நீர்வீழ்ச்சியின் பின்னால் ஒரு சிறிய பாறை இடைவெளி, அதாவது குகை போன்ற அமைப்பு, இந்த எரிவாயுவை காற்று மற்றும் தண்ணீரில் இருந்து பாதுகாக்கிறது. அதனால் ஒரு முறை பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு அணையாமல் தொடர்ந்து எரிகிறது. பொதுவாக பூமிக்கு அடியில் இருக்கும் பாறைகள் மிக அதிகமாக வெப்பமடையும் போதுதான் கார்பன் மூலக்கூறுகள் உடைந்து இயற்கை எரிவாயு உருவாகும். ஆனால் இந்த எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள பாறைகள் வெறும் ஒரு கப்பு டீ அளவு மிதமான வெப்பத்தை மட்டுமே கொண்டுள்ளன. அவ்வளவு குறைவான வெப்பத்தில் எப்படி இவ்வளவு பெரிய அளவில் எரிவாயு உற்பத்தியாகி தொடர்ந்து வெளியாகிறது என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதோ ஒரு அறியப்படாத இயற்கை வினையூக்கி இந்த பாறைகளில் எரிவாயுவை உருவாக்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பல நேரங்களில் பலத்த காற்று அல்லது நீர் அதிகம் கொட்டும்போது இந்த நெருப்பு அணைந்துவிடும். அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் கையில் இருக்கும் லைட்டரை வைத்து மீண்டும் அந்த நெருப்பை பற்ற வைப்பார்கள். இந்த இடத்திற்கு அருகே செல்லும் போது அழுகிய முட்டை போன்ற வாயுவின் வாசனை வீசுவதை உணரலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அமெரிக்க பழங்குடியின மக்கள் இந்த கேஸ் கசிவை முதலில் கண்டறிந்து தீ மூட்டியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிலர் கூறுவது பூமியின் ஆழத்தில் இருக்கும் பாறைகளில் நடைபெறும் வேதியியல் மாற்றங்களே இந்த வாயு உருவாவதற்கு காரணம் என்கின்றனர். மற்றவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்த உயிரினங்களின் எச்சங்களில் இருந்து வாயு உருவாகியிருக்கலாம் என்று நம்புகின்றனர். உள்ளூர் மக்களிடையே இந்த நெருப்பு தெய்வீக சக்தியின் அடையாளம் என்றும் அதிர்ஷ்டம் தரும் என்றும் சிலர் நம்பிக்கை கொள்கின்றனர். ஆனால் இதற்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. இன்று விஞ்ஞானம் இந்த நிகழ்வுக்கு பெரும்பாலும் விளக்கங்கள் கொடுத்தாலும் அந்த வாயு உருவாகும் துல்லியமான செயல்முறையை குறித்து இன்னும் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றது. இயற்கை, நெருப்பு, தண்ணீர் மூன்றும் ஒன்றாக இருக்கும் இந்த இடம் உலகின் மிகவும் வித்தியாசமான இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. இயற்கையில் இன்னும் பல ரகசியங்கள் மறைந்துள்ளன. சிலவற்றுக்கு பதில் கிடைத்துவிட்டது, சிலவற்றை மனிதன் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.